கீழ இருந்து காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அந்த பிளாக் டீமன் கிட்ட கேட்கறான், இவனா ஒரு பெயின் தெரியுங்களா, அப்ப எப்படி அவளை கல்யாணம் பண்ணியான்னு கேட்கறான். அதுக்கு அந்த பிளாக் டீமன் கார்டும், எங்களுடைய முன்னோர்கள் பல பேர் இந்த மாதிரிதான் கலப்பு திருமணம் பண்ணிருக்காங்க, அதனால எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது நான் சொல்றான். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீனு இவனாவும் நைட் ஆனா செக்ஸ் ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாமே, அது உண்மையா? அப்படி ஒரு 2 பேத்துக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு. அப்படி ஏதோ நடக்கலன்னு ஹீரோ சொன்னா இப்பதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ஹீரோ கண்டுபிடிக்கிறான், நானும் இவனாவும் ரொமான்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறானா. இதை வச்சு இவனை தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். ஹீரோ அப்படி நினைச்சிட்டு இப்ப வெளியில, ஆமா நானும் இவனாவும் அந்த ஒரு விஷயத்தை தவிர மத்த எல்லாமே பண்ணிருக்கோம். என்ன சொல்ற, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு? ஆமா நாங்க அதை தவிர மத்த எல்லாத்தையும் பண்ணோம். நீ அப்புறம் அந்த பொண்ணோட பண்ண போச்சு, இதெல்லாம் சரியில்லை வத்துக்கு அப்படின்னு ரொம்ப உக்ரமாயிடுறான். ஹீரோக்கும் நினைச்ச வேலை நடந்துச்சு. சகிரி என் வேலையை நான் கரெக்டா பாத்துட்டேன், இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைக்க, சகிரி இவனா இருக்கிற ரொம்ப கண்டுபிடிச்சு வந்துடுறா. குஃபராஜ் இங்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனாட்ட அந்த பொண்ணு சொன்னோன்னு இவனா இப்பதான் ஸ்மைல் பண்றா. சரி வாங்க இவனா இருந்து போறான்னு சொல்லி சகிரியை சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து யாரோ தாக்குறாங்க. சகிரிய பார்த்தா நம்ம ஒவ்வொரு தான் அட்டாக் பண்றான். இப்ப அவர் இடத்துக்கு சொன்னா வந்துகிட்டு இருக்கும்போது இவனா அந்த சின்ன பொண்ணை மட்டும் இங்க இருந்து எப்படியே தப்பிச்சு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறா. ஒவ்வொரு சகிரிய தோக்கடிச்சிடறா. இப்ப வெளியில என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்கன்னா, ஹீரோ இந்த மாதிரி பேசுறதுனால கார் என்ன பண்றாருன்னா ஹீரோவுக்கு இன்னி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் பண்ண ஏத்தி கொடுத்துட்டாரு. இவனாவும் அப்படி பண்ணதுக்காக உனக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சோழர்கிட்ட சொல்லி அந்த கள்ளத்துக்கு மண்ணிலே போட சொல்ல, அந்த நேரம் பார்த்து ஒவ்வொரு வந்து, மாஸ்டர் இவனாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒருத்தரை புடிச்சிட்டேன், ஆனா ஒருத்தி மட்டும் தப்பிச்சிட்டான்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுகிட்டையும் ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகமா இருக்கு, இவளும் உங்களுக்கு ஒய்ஃபா கரெக்டா இருப்பா அப்படின்னு ஒவ்வொரு வந்து கேன்கிட்ட சொன்னானே. சகீரியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சகீரியா அவன் பாக்குறான். பாத்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா மாதிரியா யூனாவையும் சகீரியும் விட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அதுக்கு சோல்ஜர்ஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட மாஸ்டரை எதிர்த்து பேசுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ரொம்ப கொடுமை பண்றாங்க. இதை பார்த்துட்டு இவனா தயவு செய்து இவங்க 2 பேத்தையும் விட்டுரு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதுவும் நல்ல முடிவா தான் தெரியுது, அதனால நான் இப்ப என்னோட தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நான் சொல்ல வர, ஹீரோ நடுவுல வந்து நானும் இவனாவும் ட்ரெஸ்ஸே இல்லாம குளிச்சிருக்கோன்னு சொல்றான். அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம அப்படின்னு இதை கேட்டோன்னே டிராகன் கார்டு ரொம்ப கோவமாயிட்டு அவரோட முழு பவர்ல ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோ பறந்து போய் விழுகிறான். டீமன் கார்டு நான் அடிச்சடியில இருந்து அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ மறுபடியும் கீழே இருந்து எந்திரிக்கிறான். நீ மனசுனானே எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு கார்டு இப்ப சண்டை போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஹீரோ அவருடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி ஒரு பஞ்ச் விடுறான். இதுல அந்த டிராகன் கார்டு வீட்டையே உடச்சிட்டு போய் விழுகிறான். இதை எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படி ஒரு மனுஷனால ஒரு கார்டை தோக்கடிக்க முடிஞ்சு அப்படின்ட்டு. இப்பதான் ஹீரோ ஒன்று சொல்றான், நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஸ்பிரிட் மீடியா ஆவியனை பண்ணிச்சு, ரொம்ப கொடூரமா எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு, கடைசியில எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு ஹீரோ சொல்றான். ஆனா என்னால பண்ண முடியாத ஒரே விஷயம் பொண்ணுங்களை அடிக்க முடியாது, அவ்வளவுதான். ஒபோரா வந்து ஒரு பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஜெனிட்சிரோட அம்மா வந்து ஒபோரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, எப்படியாச்சும் நீ வந்து ரியூகாவை பாதுகாக்கணும், ரியூகா கிளானை எப்படியாச்சும் நீங்க தான் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா ஒபோரா இதை யோசிச்சு பாக்குறா. இப்ப கவராஜி வந்து ஒழுங்கா மாதிரியா யூனாவையும் சகிரியா என்கிட்ட திரும்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்க சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இதை கேட்டுட்டு ஒபோரா நீங்க போயிட்டு மாஸ்டரை பாத்தீங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோட சண்டை போடுறான். ஹீரோட முதுகுல ஒரு ஸ்கிராட்ச் போட்டுட்டு நான் தான் பிளேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் த காட் பிளேட் ஒவ்வொரா சொல்ல, நான் ஃபேஜரா கவராசிக் அப்படின்னு ஹீரோவோட ஸ்பிரிட் பஞ்சை யூஸ் பண்றான். இந்த மாதிரி அவங்களுக்கு இடையில பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஹீரோ கண்டுபிடிச்சான், ஹே நீ ஒரு பொண்ணா அப்படின்னு. ஏன் அது உனக்கு முன்னாடியே தெரியாதா? என்ன அவன் ஒரு பொண்ணு கூட தெரியாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வேணும் சைகரி பார்க்க சாவுடா அப்படின்னு அவ கவராசி மேல நிறைய கிளாஸோட ஹீரோ தாக்க பிடிச்சிட்டு இருக்கான். ரியூகா கிளான பலப்படுத்துறதுக்காக அப்படின்னு ஹீரோவை வெட்ட போக நான்கா அந்த ஸ்வாட புடிச்சிடுறான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எனக்கே இந்த இடம் சுதுற மாதிரியே இருக்கு, எப்படி என்னோட பிளேட கையாலே பிடிச்சா அந்த அளவுக்கு தாங்கானாலா? இப்ப அந்த சின்ன பொண்ணு இவனா கிட்ட வந்து உங்களை காப்பாத்துறதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்கிற சோல்ஜர் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் இவங்க 2த்தையும் கூட்டு வந்தேன்னு சொல்ற. இப்போ ஒவ்வொரு நான்காயோட கையில இருந்து பிளேட எடுத்துட்டு நீங்க எல்லாருமே வீட்டுக்கு போக முடியாது, நீங்க எல்லாருமே ஜெனிசிரோவுக்கு ஒய்ஃப் ஆக போறீங்கன்னு சொல்றா. ஹீரோ அதை கேட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாக்குற போன போற ஒய்ஃப்னா அதெல்லாம் முடியாது முடியாது அப்படின்னு சொல்ல, ரியூகா கிளான ஸ்ட்ராங் ஆக்கணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒய்ஃப்ஸ் இருந்தாதான் முடியும். உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா உங்க யூகா கிளான சண்டை போட்டுதான் ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னு? வேற ஒரு வழி இருக்கும், நம்ம பொறுமையா உட்காந்து யோசிப்போம்னு சொல்றாங்க ஹீரோ. உங்களுக்கு என்னோட சண்டை தான் போட ஆசைனா வாங்க நம்ம 2 சண்டை போடும், ஆனா சண்டை எதுக்கும் தீர்வாகாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். சண்டை படாம யூகா கிளான ஸ்ட்ராங் ஆக்க முடியும்னா அதையும் நான் பண்ண தயாரா இருக்கேன். ஒவ்வொரு மனசு மாறின மாதிரிதான் தெரியுது, ஆனா என்னோட மாஸ்டர் நான் எப்படி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒவ்வொரு சொல்ல, அதுக்கு எனக்கு ஒரு நல்ல பிளான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இப்ப ரேகு
யூனோகா எந்திரிச்சோன்னே அந்த கோகராஷ் எங்கன்னு கேட்க, நீங்க விட்ட பஞ்சான் செத்துட்டான் மாஸ்டர் அப்படின்னு சொன்னானே. என்ன செத்துட்டானோ? எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமா, நீங்க அவங்ககிட்ட அடி வாங்கினா அதையும் சேர்ந்து மறந்துருப்பீங்க அவளை. அது மட்டும் இல்ல, அங்கே பாருங்கன்னு சொல்றா. பார்த்தா யுவனாவும் சகிரியும் பாய் பாய் அப்படின்னு சொல்றாங்க. யுவனா, சகிரி என்ன விட்டு போறீங்களா? அவங்க 2 பேரோட ஆசை நிறைவேறிடுச்சு மாஸ்டர், அதுவும் உங்களை லவ் பண்ணனால. ஆனா சகிரி எப்படி? உண்மையிலேயே சகிரி ஒரு பேய் தான் மாஸ்டர். இப்ப யுவனாவும் சகிரியும் பாய் சொல்ல பின்னாடி என்ன நடக்குதுன்னு காமிச்சாங்க. பயவச அவங்களோட பவர் யூஸ் பண்ணி தான் யுவனாவையும் சகிரியும் பறக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுங்க மனசுல நான் இடம் பிடிச்சோன்னா இவங்க சொர்க்கத்துக்கு போறாங்கன்னா இனிமே நான் கோஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாது, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயின்ஸ் ஹீரோவை வழி அனுப்பி வைக்கிறான். யுவனா ஹீரோவை பார்த்துட்டு பேசாம நான் அவரோட மேரேஜ் பையன் தான் நல்லா இருந்திருக்கும்லன்னு சொல்ற. ஹீரோ திரும்பி அப்பனா உங்களுக்கு அதுதான் ஆசையான்னு கேட்க, இல்ல 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 உங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்காம வச்சிருப்பேன்ல அப்படின்னு நான் சொல்றேன். அப்படிலாம் இல்ல யுவனா, எனக்கு நீங்க தொல்லையா இருந்தீங்கன்னா நான் உங்களை காப்பாத்தே வந்திருக்க மாட்டேன்ல. உங்களுக்கு ஏன் இருக்கா? நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப உங்களை நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன்னு உங்கள்ட்ட சொன்னது. இதை கேட்டது யுவனா ஆமான்னு சொல்ற. அதுவும் கண் கலஞ்சிக்கிட்டு, கோவரஷ் உன்னோடைய சக்தி என்னுடைய மாஸ்டர் கதையிலும் பயங்கரமா இருக்கு, அதனால உன்னை நான் தோக்கடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் ஒபோரா சொல்ல. எல்லாரும் மொத்தமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ அடுத்த நாள் காலையில கண்ண முடிச்சு பார்த்தா பக்கத்துல ஒபோரா தூங்கிட்டு இருக்கா. அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாம. ஹீரோ அதை பார்த்துட்டு ஏக்கப்பட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறா. திரும்பி நீங்க கைதறி போக வந்துட்டீங்களான்னு மொத்தமா கேட்க, அது அப்படி இல்ல, ஈகோ கிளான ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக உன்னோட சேர்ந்து நான் குழந்தை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ யூனோவோ என்னதே குழந்தையான்னு கத்துறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க.